கடந்த சில வாரங்களாக ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்துக் கொண்டு வந்தோம். எவைகளெல்லாம் நாம் ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். கடைசியாக விசுவாசத்தில் துவங்கின நாம் அந்த விசுவாசத்தின் ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை குறித்து நாம் இப்பொழுது படித்துக் கொண்டு வருகிறோம். யோவான் அந்த விசுவாசத்தினுடைய துவக்கத்தை தன்னுடைய 1 யோவான் புஸ்தகத்துல குறிப்பிடுகிறார். தேவனால் பிறந்தவர்களே உலகத்தை என்ன செய்ய முடியும் என்றால் ஜெயிக்க முடியும் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி இங்கே நம்முடைய விசுவாசத்தினுடைய துவக்கத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் போன வாரத்திலே சிந்தித்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த விசுவாசத்திலே துவங்கின நாம் தொடர்ச்சியாக இந்த விசுவாசத்திலே நாம் ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு விசுவாசத்தில் துவங்கின நாம் அந்த விசுவாசமானது வளர வேண்டும், அதிலே நாம் கனி கொடுக்க வேண்டும், அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமுள்ள ஒன்றாக இருக்கிறது. அதற்கு சான்றாக நாம் போன வாரத்திலே எபிரேய புஸ்தகத்திலிருந்து நாம் விசுவாச வீரர்களை பற்றி நாம் பார்த்தோம். முதலாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆபேலை குறித்து அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது அடுத்த நபராக வரக்கூடிய அங்கு ஏனோக்கை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். ஏனோக்கும் அவன் விசுவாசமும். ஏனோக்கு இந்த விசுவாசத்தோடு அவன் கொண்ட அந்த உறவு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொண்டு வந்தது என்பதை எபிரேய ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆபேல் மரித்தும் பேசக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான் இல்லைங்களா? நாம் ஆபேலை குறித்து நாம் படித்தோம். ஆபேல் அவன் விசுவாசத்தினாலே மிகப்பெரிய காரியத்தை செய்தான். கர்த்தருக்கு அங்கே பிரியமானவன் என்று அங்கே சாட்சி பெற்றான். அவன் காணிக்கையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார் என்றெல்லாம் படிக்கிறோம். அவன் விசுவாசத்தோடு கூட என்ன செய்தான் என்றால் மரித்தான். அவன் மரித்தும் இன்னும் பேசக்கூடிய ஒரு மனிதனாக ஆபேல் இருக்கிறான். ஆனால் ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏனோக்கு மறியாமல் இன்றும் பேசப்படக்கூடிய ஒரு மனிதன் தான் ஏனோக்காக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவரை குறித்ததான சில சத்தியங்களை உண்மைகளை நாம் கற்றறியும் பொழுது அது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனோக்கு என்று சொன்னால் அந்த பெயர் அர்த்தம் அல்லது அர்ப்பணிப்பு என்பதாகும். ஏனோக்கு என்று சொன்னால் அர்ப்பணிப்பு. இந்த ஏனோக்கை குறித்து வேதத்திலே அதிகமாக நாம் படிப்பது இல்லை. அங்கங்கே இந்த ஏனோக்கை பற்றி பரிசுத்த வேதாகமும் அங்கே குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகிறது. இந்த ஆதாமை போலவோ ஆபிரகாமை போலவோ மற்ற மோசையை போலவோ நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு குறிப்புகளை நாம் ஏனோக்கை பற்றி நாம் படிக்க முடியாது. மிக குறைவான குறிப்புகளே ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஏனோக்கு அவன் விசுவாசத்தோடு வாழ்ந்தான் என்று சொல்லி அங்கே எபிரேய ஆசிரியர் அவனை குறித்து சாட்சி கொடுப்பது அது மிகவும் நமக்கு உற்சாகத்தை மூட்டக்கூடியதாக இருக்கு. அப்ப எவ்வளவு வருடம் வாழ்கிறோம் என்பது கணக்கல்ல, நாம் வாழும் பொழுது எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் அங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் என்றால் கற்றுக்கொள்கிறோம். ஏனோக்கை பற்றி யூதாவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது யூதா 14வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஏனோக்கை பற்றி யூதா சொல்லுகிறார் 14ல ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான
ஏனோக்கு. அப்ப ஏழாம் ஆதாமிலிருந்து நாம் கணக்கு போடும் பொழுது 7ஆம் தலைமுறையிலே வரக்கூடியவன் தான் இந்த ஏனோக்கு. இவரை குறித்து மற்றொரு வேத பகுதியிலும் நாம் படிக்க முடியும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே அந்த ஏனோக்கினுடைய அந்த வரலாறு அங்கே சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜனனத்தை பற்றி அங்கே யார் இடம்பெறுகிறது என்றால் ஏனோக்கு அந்த பகுதியிலே இடம்பெறுகிறார். அந்த ஏனோக்கினுடைய அந்த ஏனோக்கை பற்றி சொல்லும் போது பாருங்கள், லூக்கா 3ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 3:37 லாமேக்கு மெத்துசெலாவின் குமாரன், மெத்துசெலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேத்தின் குமாரன். இப்படி எங்கே வந்து நிறுத்துகிறார் என்றால் ஆசிரியர் லூக்கா 38வது வசனத்துல ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். இப்ப இந்த நபர்களை எல்லாம் நீங்கள் எண்ணி, இந்த சந்ததியை நீங்கள் எண்ணி ஏனோக்குக்கு வரும் பொழுது 7ஆம் சந்ததி வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஆதாமில் இருந்து நீங்க அப்படியே எண்ணிட்டு போனீங்கன்னா ஏனோக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கு 7வது சந்ததியாக அந்த தலைமுறையிலே அங்கு ஏனோக்கு வந்து நிற்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், இந்த ஏனோக்கு யாருடைய சந்ததியிலே வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே சேத்தினுடைய சந்ததியிலே வருகிறவர் தான் இந்த ஏனோக்கு, இல்லையா? அங்கே 2 சந்ததிகள் இப்பொழுது இருக்கிறது. யார் என்றால் காயினுடைய சந்ததி ஒரு பக்கம் வருகிறது, இன்னொரு பக்கம் இந்த சேத்தினுடைய சந்ததி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே காயின் கொன்று போட்ட ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று சொல்லி அங்கே ஆதாம் பெயரிடுகிறதை நாம் ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த சேத்தினுடைய பிறப்பிலே அல்லது அவனுடைய சந்ததியிலே ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் பாருங்கள், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த சேத்தின் வம்சத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்க நான் ஏற்கனவே சொன்னது போல காயினுடைய சந்ததி ஒரு பக்கம் வருகிறது, இப்பொழுது சேத்தினுடைய சந்ததியும் ஒரு பக்கம் வருகிறது. இப்ப இந்த 2 சந்ததியும் அங்கே வரும் பொழுது வேதம் சொல்லும் பொழுது சேத்தினுடைய சந்ததியிலே தான் ஏனோஸ் பிறக்கும் பொழுது ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சேத்தினுடைய சந்ததியில் உள்ள ஜனங்கள் தான் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சந்ததியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சந்ததியில் வருகிறவர் தான் யார் என்றால் அங்கு ஏனோக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய அங்கே வயதும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை முழுவதும் பார்க்கும் பொழுது இவன் இத்தனை நாள் வரைக்கும் வாழ்ந்தான் என்று சொல்லி அவருடைய வயதானது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வயது சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய, ஆனால் அவர்கள் கர்த்தரோடு கூட உள்ள ஐக்கியத்துல எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. இப்பொழுது நாம் எபிரேய புஸ்தகத்திற்கு வரும் பொழுது எபிரேய ஆசிரியர் அங்கே ஆபேலுக்கு பிறகு யாரை அங்கே விசுவாசத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் ஏனோக்கை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்ப ஆபேலில் இருந்து நீங்கள் அங்கே கணக்கு பார்க்கும் பொழுது அல்லது ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறை தான் யார் என்றால் இந்த ஏனோக்கு, இல்லைங்களா? அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல எத்தனையோ இந்த சந்ததிகள் வந்து போனது. இந்த சந்ததியில் இருக்கிறவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களுடைய வயதை நீங்கள் பார்க்கும் பொழுது 500 வருடம், 600 வருடம், 700 வருடம், 800 வருடம் என்று சொல்லி மிக நீண்ட நாட்கள் என்ன செய்தார்கள் என்றால் வாழ்ந்த மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் எபிரேய ஆசிரியர் இப்படிப்பட்ட இந்த நபர்களை பற்றி, அவருடைய விசுவாசத்தை பற்றி ஒன்றுமே அங்கு என்ன செய்யலனா குறிப்பு எழுதவில்லை. ஆபேல் விசுவாசத்தினாலே ஆபேல் என்று சொல்லக்கூடிய எபிரேய ஆசிரியர்
அடுத்ததாக 7ஆம் தலைமுறையிலே வரக்கூடிய ஏனோக்குக்கு தான் என்ன சொல்கிறார் என்றால், விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏனோக்கு இந்த மற்ற ஏனோக்கினுடைய சந்ததியிலே வந்த மற்றவர்களோடு ஏனோக்கை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அவனுடைய வயதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மிக மிக அற்பமாய் வாழ்ந்த குறுகிய காலம் வாழ்ந்தவர் தான் இந்த ஏனோக்கு, இல்லைங்களா? ஏனோக்கினுடைய ஆயுசை பார்க்கும் பொழுது 365 வருடம் தான். ஆனால் அவருடைய முற்பிதாக்கள், அவனுக்கு பின்பதாக வந்த ஜனங்களுடைய ஆயுசோடு நாம் கூட்டி பார்க்கும் பொழுது, ஏனோக்கு மிக மிக சொற்பமான ஆயுசு தான் என்ன செய்தார் தெரியுமா? வாழ்ந்தார். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நாம் எவ்வளவு வருடம் வாழ்கிறோம், எவ்வளவு நீண்ட காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. நாம் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் நாம் விசுவாசத்தோடு வாழ்கிறோமா அல்லது விசுவாசத்திற்காக மெச்சிக்கொள்ளப்படுகிறோமா என்பதுதான் அங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எபிரேய ஆசிரியர் இங்கே ஏனோக்கை சுட்டி காட்டி அங்கே காட்டுகிறார். இதைதான் நாம் ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நாம திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11:5 இங்க நாம் படிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று நாம் படிக்கிறோம். எபிரேய ஆசிரியர் இங்கே ஏனோக்கினுடைய இறுதி கட்டத்தை குறித்து தான் இங்கே பேசுகிறார். கவனித்தீர்களா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப அவனுடைய அங்கே விசுவாசத்தோடு வாழ்ந்த இந்த ஏனோக்கினுடைய இறுதி காலகட்டத்தை தான் இங்க எபிரேய ஆசிரியர் பேசுகிறார். ஆனால் ஒருவன் இங்கே விசுவாசத்தினுடைய முடிவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் விசுவாசத்தோடு எப்படி அவனுடைய இறுதி நாட்கள் இருந்தது என்று சொல்லி இங்க வேதம் சொல்லும் பொழுது, இதே வேதம் அவனுடைய விசுவாசம் எங்கே துவங்கினது, அவனுடைய விசுவாசத்தின் பிறப்பு எப்படி இருந்தது என்பதையும் வேதம் சொல்ல தவறுவதில்லை. ஆகவே நாம் இந்த வசனத்திற்கு வருவதற்கு முன்பதாக இந்த ஏனோக்கினுடைய விசுவாசத்தின் பிறப்பு எங்கு இருந்தது, அவனுடைய விசுவாசம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் எங்கே காண முடியும் என்றால், திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திலையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் என்று நாம் இங்க படிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். அப்ப எபிரேய ஆசிரியர் இந்த 24வது வசனத்தை தான் அங்கே சுட்டி காட்டுகிறார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டதை எபிரேய ஆசிரியர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். ஆனால் அவனுடைய விசுவாசத்தின் பிறப்பு எங்கிருந்து வருகிறது என்பதை இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே பாருங்கள், 21வது வசனத்துல ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான் என்று படிக்கிறோம். ஏனோக்குடைய மொத்த ஆயுசு நாட்களே எவ்வளவு தெரியுங்களா? 365 என்று பார்க்கிறோம். அப்ப 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று நாம் இங்கே இந்த பகுதியில படிக்கிறோம். 65 வருடம் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நாம் இங்க பார்க்கும் பொழுது, 65வது வருஷத்துல அவன் ஒரு குமாரனை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? அதைதான் நாம் 21வது வசனத்துல நாம் படிக்கிறோம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அப்ப 65வது வயசுல மெத்துசலாவை நாம் இங்க பெறுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். மெத்துசலா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அவன் மரிக்கும் பொழுது அது வரும், அதாவது when he is died it shall come என்பதுதான் மெத்துசலாவினுடைய வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அவன் மரிக்கும் பொழுது இது வரும் என்பதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. இப்ப ஏனோக்கினுடைய விசுவாசம் எங்கே துவங்கினது?
துவங்கினது என்றால், இந்த வசனத்தின் அடிப்படையில மெத்துசலா பிறந்த பொழுது அவனுடைய விசுவாசமும் துவங்கினதை நாம் இங்கே பார்க்கிறோம். மெத்துசலா பிறந்த பொழுது ஏனோக்கினுடைய வாழ்க்கை முறைமையே என்ன செய்தது என்றால் மாறினது. இந்த 65 வருடம் எப்படி இந்த ஏனோக்கு வாழ்ந்தான் என்று நமக்கு தெரியாது, வேதம் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மெத்துசலா பிறந்த பிறகு என்ன நடந்தது என்றால், அந்த மெத்துசலா பிறந்த பொழுது ஏனோக்கினுடைய வாழ்க்கையில விசுவாசமும் பிறந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே மெத்துசலாவுக்கு ஏனோக்கு அங்கே பேரிடுகிறார். அவன் மரிக்கும் பொழுது இது வரும். தேவன் இதை அவனுக்கு என்ன செய்தார் என்றால் வெளிப்படுத்தினார். இந்த குழந்தை பிறந்த பிறகு ஏனோக்கு என்ன செய்தான் தெரியுமா? அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அங்கே ஆரம்பிக்கிறது 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மெத்துசலா பிறந்த பொழுது ஏனோக்கினுடைய வாழ்க்கையில விசுவாசமும் பிறக்கிறது, தேவனோடு கூட வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏனோக்குக்கு பிறக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப தேவன் மெத்துசலா பிறந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டை கர்த்தர் ஏனோக்குக்கு என்ன செய்தார் என்றால் கொடுத்தார். நியாய தீர்ப்பு வருகிறது என்கின்ற வெளிப்பாட்டை ஆண்டவர் ஏனோக்குக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போலவேதான் சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே மெத்துசலா அங்கே மரிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்றால், நோவாவின் காலத்திலே பெருவெள்ளம் வந்து அந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏனோக்கினுடைய விசுவாசத்தின் பிறப்பு எங்கே என்றால், இங்கே மெத்துசலா பிறந்த பொழுது அவனுடைய விசுவாசமும் என்ன செய்ததென்றால் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விசுவாசமானது முன்கூட்டியே நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், விசுவாசம் முன்கூட்டியே நம்மை எச்சரிக்கிறது. வரக்கூடிய ஆபத்தை நமக்கு வெளிப்படுத்தி நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை கொடுப்பது விசுவாசமாக இருக்கிறது என்பதை இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். 65 வருடம் வரைக்கும் எப்படியோ வாழ்ந்த இந்த ஏனோக்கு மற்ற ஜனங்களைப் போலவேதான் ஏனோக்கும் என்ன செய்தான் என்றால், தன் காலத்திலே வாழ்ந்த அந்த ஜனங்களைப் போலதான் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் இந்த 65வது அந்த வயதிலே அவனுக்கு அந்த குமாரன் பிறந்த பொழுது அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இனிமேல் நான் தேவனுக்காக வாழ்வேன், தேவனுக்கு நான் விசுவாசத்தோடு வாழ்வேன் என்று சொல்லி ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு கூட வாழ்ந்த ஒரு அற்புத வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தோடு உள்ள நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு விசுவாசமானது நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன எச்சரிக்கிறது? எத்தனையோ வேத வார்த்தைகள் நமக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தினுடைய வியாக்கியானத்தை குறித்து எபிரேய ஆசிரியர் சொல்லும் பொழுது, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது, விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது என்பதுதான் விசுவாசத்தினுடைய டெஃபனிஷனாக இருக்கிறது இல்லைங்களா? அப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்னா, நாம் இன்னும் பார்க்கல, ஆனால் அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி அது நம்பப்படுகளின் நிச்சயம்தான் இந்த விசுவாசமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த விசுவாசம் நம்மை எச்சரிக்கிறது. தேவன் நம்மை எச்சரித்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் என்ன வரும், என்னவெல்லாம் சம்பவிக்கும், உம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக என்னவெல்லாம் நடக்கும், இந்த உலகத்திற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை எல்லாம் தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆனால் இங்கே நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் எப்படி வாழ்கிறேன்? நான் விசுவாசத்தோடு வாழ்கிறேனா? தேவன் சொன்னவைகள் நிச்சயம் நடக்கும் என்கின்ற அந்த விசுவாசத்தோடு நான் வாழ்கிறேனா? நம்பிக்கையோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட நான் இருக்கிறேனா என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையில இந்த விசுவாசத்தோடு உள்ள நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து வேண்டும். விசுவாசமானது நம்மை எச்சரிக்கை. ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, ஒரு பெரிய அழிவு வருகிறது. விசுவாசியே, நீ கண் விழித்து விழிப்பாக இரு, எப்பொழுதும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தத்திருங்கள்
என்றெல்லாம் நம்ம என்ன செய்கிறது என்றால் விசுவாசம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஏனோக்கினுடைய விசுவாசத்தினுடைய துவக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 24வது வசனத்துல ஆதியாகமம் புஸ்தகம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். தேவனோடு சஞ்சரிக்க செய்வது விசுவாசமாக இருக்கிறது. படிக்கிறீர்களா? தேவனோடு ஏனோக்கு என்ன செய்தான் என்றால் சஞ்சரித்தான். எத்தனை வருடம்? அங்கே பார்க்கும் பொழுது 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு தன் குடும்பத்தை விட்டு விட்டு தனிமையாய் போய் வாழ்ந்ததாக நாம் படிக்க முடியாது இல்லைங்களா? மாறாக குடும்பத்தோடு இருக்கும் போதுதானே அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ஏனோக்கு வாழ்ந்த காலம் என்றால் அது பரிசுத்த காலம் என்று சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. ஏனோக்கு வாழ்ந்த காலத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் வாழ்ந்த காலத்திற்கு முன்னும் சரி, அவன் வாழ்ந்த காலத்திற்கு பின்னும் சரி, வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இப்படி நீங்கள் படிக்கும் பொழுது காயினுடைய வம்சத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். காயினுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம் என்று நமக்கு தெரியும். ஒரு மோசமான வம்சமாக, கடவுளுக்கு பயப்படாத ஒரு வம்சமாக, அங்கே கொலை செய்யக்கூடிய அங்கே நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு வம்சமாக, சகோதர சிநேகம் இல்லாத ஒரு வம்சமாக தான் அங்கே காயினுடைய வம்சத்தை குறித்து இங்கே 15வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் அங்கே நாம் படிக்கிறோம். இதுதான் முன்பின் அவன் பிறப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த அவருடைய வம்சத்தினுடைய நிலைமையாக இருக்கிறது. அதே போல அவனுக்கு பின்பு இருந்த நிலைமையை பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். அங்கே நோவாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டுள்ளது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட அந்த நிலைமை இருந்தது அந்த காலத்தில் நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 தேவன் மனிதனை அங்கே பூமியிலே படைத்ததற்காக மிகவும் மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு நிலைமை, அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஏனோக்கினுடைய காலத்திற்கு முன்பும் இருந்தது, அவன் வாழ்ந்த காலத்திற்கு பின்பும் இருந்தது. அப்ப அவன் வாழ்ந்த காலம் எவ்வளவு கொடிதா இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். இங்க 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நோவாவின் வம்சம் வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே என்று நாம் படிக்கிறோம். அப்ப இந்த பூமியெல்லாம் மோசமான நிலைமையிலே தேவன் அழிக்கும்படியாக அங்கே தீர்மானித்திருந்த அந்த காலத்திலே தானே நோவா அங்கே உத்தமனாய் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது அப்படியே நாம் ஏனோக்குக்கு வரும் பொழுது, ஏனோக்கு வாழ்ந்த காலமும் அப்படிப்பட்ட காலமாகவே இருந்தது. மோசமான உலகமாக தான், தேவ பயமற்று தேவனை பின்பற்றுவார் ஒருவரும் இல்லாத நிலைமையிலே தான் இந்த ஏனோக்கு காலமும் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்னும் சொல்ல போனால், நாம் படித்தோம் 4ஆம் அதிகாரத்துல சேத்தினுடைய வம்ச வரலாறு. மகன் ஏனோஸ் பிறக்கிறான், மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்ப தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு சந்ததி தான் இந்த சேத்தினுடைய சந்ததி என்று பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, என்ன நடந்தது என்றால், இந்த நோவாவின் காலத்திலே வந்த இந்த பெரு வெள்ளமானது, ஜலப்பிரளயமானது காயினுடைய வம்சத்தை மட்டும் அழிக்கவில்லை, மாறாக இந்த சேத்தின் சந்ததியில் இருந்த எல்லாரையும் என்ன செய்தது என்றால் அழித்து போட்டது. ஒரு குடும்பத்தை தவிர, யார்? நோவாவின் குடும்பத்தை தவிர. நோவாவின் இந்த சேத்தின் வழியிலே வரக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அவன் குடும்பத்தை தவிர மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அதிலே யாரும் அடங்குவார்கள்? இந்த சேத்தினுடைய வம்சமும் அடங்கும். இவர்கள் தேவனை கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் தான். ஆனால் இவர்களும் சேர்த்து என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இங்க சிந்திக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அங்கே இங்க எபிரேய ஆசிரியர் ஆபேலுக்கு பிறகு அடுத்ததாக விசுவாசத்தோடு இருந்த ஒரு மனிதன் என்று சொன்னார். எபிரேய ஆசிரியர் குறிப்பிடுகிறார் ஏனோக்கு என்று குறிப்பிடுகிறார். ஏனோக்கு விசுவாசத்தை ஏனோக்கு. அப்ப நம்முடைய காலத்தை நாம் அப்படியே ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறார்.
கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லிங்க. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்ம பைபிளை வச்சிருக்கிறோம், எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்யறோம். ஆனால் கடைசி நாள்ல நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எங்கே போய் நிற்போம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பவுலடியார் சொல்லுகிறார், விசுவாசத்தை துவங்கினேன், அந்த விசுவாசத்தை முடித்தேன் என்று சொல்லி நன்றாக ஆரம்பித்த அநேகர் அவருடைய வாழ்க்கையின் முடிவோ அது மிகவும் மோசமான நிலைமையிலே போய் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விசுவாசத்திலே துவங்கின நாம் அங்கே மாம்சத்திலே முடிவடையக்கூடாது. ஆவிலே துவங்கினா மாம்சத்திலே முடிவடையக்கூடாது. ஆரம்பம் நல்ல ஆரம்பமாக இருந்திருக்கலாம், ஆனால் முடிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம், தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தோம், நாம் உன்னதமான ஐக்கியத்திற்குள்ளாக வந்தோம், அவருடைய பிள்ளைகள் ஆனோம் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அவரோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு மேன்மைப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தோடு தான் நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்பது மிக மிக அவசியம். ஆகவே இங்கே ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வாழ்ந்த காலம் ஒரு பரிசுத்த காலம் கிடையாது. அவனுக்கு முன்னும் பின்னும் ஒரு மோசமான யுகத்திலே தான் இந்த ஏனோக்கு வாழ்ந்தான். ஆனால் அப்படி இருந்த பொழுதிலும் அவன் விசுவாசத்தோடு வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு கூட அவன் சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு மோசமான யுகமாக இருந்த போதிலும், பாவம் செய்யக்கூடிய ஜனங்கள் நம்மை சுற்றி இருந்த போதிலும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதை நாம் பறக்க விட்டு விடக்கூடாது என்பதிலே தேவ வார்த்தை நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கு. மூன்றாவதாக, இந்த ஏனோக்கை குறித்து, அவன் விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று நாம் இங்கே படிக்கிறோம். இந்த ஏனோக்கை சுற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது, அந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல எத்தனையோ காலங்கள் வாழ்ந்தார்கள், 500 வருடம், 600 வருடம், 700 வருடம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அப்ப ஏனோக்கை சுற்றிலும் மரணம் இருக்கிறது. முன்னும் பின்னும் பார்க்கும் பொழுது ஏராளமான மரணங்கள். ஆனால் ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லும் பொழுது மரணமடையா மனிதனாக அவனை சித்தரிக்கிறது. எதனாலே தெரியுமா? நாம் எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. அவனுக்கு முன்னும் பின்னும் ஏராளமான மரணங்கள், அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அவர்களை குறித்து எபிரேய ஆசிரியர் விசுவாசத்தை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் இங்கே 7ஆம் தலைமுறையில வரக்கூடிய ஏனோக்கை பற்றி சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். வேதத்திலே 2 பேர் மாத்திரமே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் இல்லைங்களா? ஏனோக்கு, அடுத்தது எலியா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் மூன்றாவதாக இன்னொரு கூட்ட ஜனமும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார்? பிரியமானவர்களே, நாம் தான் அந்த ஜனங்கள். விசுவாசிகளாகிய நம்மை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்குன்னா விசுவாசிகளாகிய நாம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மரணத்தையே காணாதபடிக்கு அங்கே ஏனோக்கை போல, எலியாவை போல நாம் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அங்கே எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை வேத வசனம் நமக்கு இங்கே சுட்டி காட்டுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் இல்லாத ஸ்லாக்கியத்தை விசுவாசிகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த விசுவாசத்தோடு உள்ள இந்த உறவிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? அவனை சுற்றி மோசமான சூழ்நிலைகள், மரணங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் அதை கண்டு ஏனோக்கு பயப்படவில்லை. தன் வாழ்க்கையிலே அங்கே விசுவாசத்தை அவன் பேணி காத்ததை நாம் பார்க்கிறோம். 300 வருடம் தேவனோடு கூட என்ன செஞ்சான் தெரியுமா? வாழ்ந்தான்.
நம்முடைய ஆயுசு நாட்களோடு ஒப்பிடும்போது ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய ஆயுசு நாட்கள் அங்கே 50 வருடம் 60 வருடம் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த ஏனோக்கு அங்கே 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லும் பொழுது தனியாக போய் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கவில்லை. மாறாக தன் குடும்பத்தோடு தான் என்ன செய்தான் தெரியுமா? தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லிப்பார். ஆகவே ஏனோக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார். என்ன தெரியுமா? நாம் குடும்பத்தோடு வாழ்ந்தாலும், இந்த சமூகத்திலே நாம் வாழ்ந்தாலும், பல்வேறு மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், ஏனோக்கை போல நாமும் விசுவாசத்தோடு வாழ முடியும், தேவனுக்கென்று நாம் வாழ முடியும், தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும் என்ற சவாலாக ஏனோக்கு நமக்கு முன்பதாக இருக்கிறார். அப்ப நம்மாலும் என்ன செய்ய முடியும் தெரியுமா? இப்படிப்பட்ட சமூகத்திலே வாழக்கூடிய நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் விசுவாசத்திற்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்பது மிக மிக அவசியம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, நான்காவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அடுத்ததாக எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார் 5வது வசனத்துல, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று நாம் படிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அப்ப விசுவாசம் என்ன செய்கிறது என்றால், தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சியை நமக்கு அங்கே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அநேக சமயத்துல ஒருவர் மரித்த பிறகு அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மனிதன் என்று சொல்லி சாட்சி கொடுப்பார்கள் இல்லைங்களா? நல்ல ஆண்டவருக்காக வாழ்ந்தாரு, இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி மரித்த பிறகு அவருடைய மரணத்திலே என்ன செய்வாங்கன்னா சாட்சி கொடுப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஏனோக்கு நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறார். என்ன தெரியுமா? அவர் எப்பொழுது சாட்சி பெற்றார் தெரியுமா? அங்கே நாம் படித்தோம் 5வது வசனத்துல, அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். பாருங்க, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இதுதாங்க முக்கியமான சாட்சி. என்ன சாட்சி? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக. இன்னைக்கு நம்ம நினைக்கிறது, மரித்த பிறகு எல்லாரும் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இல்ல பிரியமானவர்களே, நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்மை குறித்து ஜனங்கள் நல்ல சாட்சி சொல்லணும். ஓ, அவர் இப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்ட குணமுடையவர், அவர் கர்த்தருக்கு பிரியமாய் வாழக்கூடியவர், ஒரு விசுவாசம் உள்ள மனிதன், ஒரு அன்புள்ள மனிதன், அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நம் கண்ணுக்கு முன்பதாக என்ன செய்யணும் தெரியுமா? அங்கே சாட்சி கொடுத்தது. எலியா அங்கே வாழ்ந்த பொழுது, எலிசா வாழ்ந்த போது தேவ மனிதன் என்று எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? சாட்சி பெற்றதை பார்க்க. பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுதே நற்சாட்சி பெறுவது மிக மிக அவசியம் என்பதை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஏனோக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றான். பரலோகத்துல நம்மை குறித்து சாட்சி கொடுப்பது ஒரு புறம் இருக்கட்டும் இல்லைங்களா? பரலோகத்துல நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் பூமியிலே தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் என்பது மிக மிக முக்கியம். மோசேயை குறித்து நாம் படிக்கும் பொழுது, மோசே அவனுடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் அவனை குறித்து பல்வேறு விதத்திலே அவனை பத்தி சொன்னாங்க இல்லைங்களா? அவனை பல்வேறு விதத்திலே விமர்சித்தார்கள். ஆனால் தேவன் மோசேயை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார் தெரியுமா? சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி தேவனே அவனை குறித்து சாட்சி. பிரியமானவர்களே, தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் என்பது மிக முக்கியம். ஒன்று, மனிதர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள் என்பது முக்கியம். இரண்டாவது, தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் என்பது அது அதிலும் மிக முக்கியமான ஒன்று. இங்கே மோசேயை குறித்து நாம் படிக்கிறோம், அவன் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி என்ன செய்தான் என்றால் பெயர் பெற்றான். அதே போல யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கே யோபுவுக்கு அங்கே வியாதி வந்து விட்டது, எல்லாவற்றையும் இழந்து போனான். அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள், வந்து யோபுவை குறித்து பல்வேறு காரியங்களை சொல்லுகிறார்கள். அவனுடைய நண்பர்கள் யோபுவை மிகவும் ஆக்கக்கூடிய விதத்துல பேசினாங்க.
நீ பாவி, நீ பொல்லாதவன், நீ யாருக்கும் உதவி செய்யல என்றெல்லாம் இந்த யோகத்தை நீங்கள் படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். எப்படியெல்லாம் அவனை மன வருத்தத்திற்குள் ஆக்க முடியுமோ அப்படியெல்லாம் செஞ்சார். அவனை கேவலப்படுத்தினார். அவன் மிகவும் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டார். ஆனால் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழலில யோபுவை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுத்தா தெரியுமா? பாருங்கள், யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் நீ கடைசி பகுதியில பாருங்க, உங்களை உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். எவ்வளவு அற்புதமான சாட்சி! அங்கே யோபுவை குறித்து அவனுடைய சகோதரர்களுக்கு மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான் என்று சொல்லி அங்கே யோபுவை குறித்து சாட்சி சொல்ற. அவனை பத்தி எவ்வளவோ பேசினாங்க, அவன் மனைவி ஆகக்கூடிய விதத்துல எல்லாம் பேசினாங்க. ஆனால் அதன் மத்தியிலும் யோபு என்ன செய்யல தெரியுமா? அங்கே ஆரம்பத்துல படிக்கிறோம், தேவனை தூசிக்கும்படியாக தன் நாவை என்ன செய்யலன்னா திறக்கவில்லை என்று சொல்லிப்பார். அந்த திறந்த நாவு அவன் வாழ்க்கையின் கடைசி, அதாவது அந்த உபத்திரவத்தினுடைய கடைசி பரியந்தம், தேவன் அவனை சுகமாக்கும் பரியந்தம் அவன் அவன் நாவை குறித்து, அவன் பேச்சை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நிதானமாய் பேசக்கூடிய ஒரு மனிதனாக யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசமானது அங்கே தேவனுக்கு பிரியமானவன் என்கின்ற சாட்சியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கிறவன் பகரான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், மற்றவர்களுடைய தீய சொற்கள் நம்மை தாக்கும் பொழுது நாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருப்போம் என்றால், விசுவாசத்தோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் உறுதியாக இருப்போம் என்றால், நம்முடைய வார்த்தைகள் நிதானமாக இருக்கும். மற்றவர்கள் என்ன பேசினாலும் நாம் நிதானமாய் பேசக்கூடியவர்களாக இருப்போம். அங்கே நாம் ஜெயம் பெறக்கூடியவர்களாக இருப்போம். கர்த்தர் அங்கே யோபுவை குறித்து நற்சாட்சி சொன்னதை நாம் பார்ப்போம். இப்பொழுது அங்கே ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள்ளதாக அவன் என்ன சாட்சி பெற்றான? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஏனோக்கு சேத்தினுடைய சந்ததியில் தான் வந்தான். தேவனை தொழுது கொள்ளக்கூடிய அந்த சந்ததியில் தான் வந்தான். ஆனால் யாரை குறித்தும் தேவன் எனக்கு பிரியமானவன் என்று யாரை குறித்தும் சாட்சி சொல்லவில்லை. முதல் சந்ததி ஆதாமுக்கு பிறகு சந்ததிகள் அங்கே கடந்து ஓடுகிறது. 2ஆம் சந்ததி வருகிறது, 3, 4, 5, 6. யாருமே அங்கே எபிரேய ஆசிரியர் விசுவாசத்தினாலே இன்னார் என்று எழுதுவதற்கு எவரும் கிடையாது. ஆனால் அந்த ஏனோக்கு இப்பொழுது வருகிறார். அவரை குறித்து எழுதுகிறார், விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று சொல்லி எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல முடியும்? நம்மை குறித்து எழுதுவார்கள் என்றால் நாம் இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே வர முடியுமா? விசுவாசத்தினாலே இவர், உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள், விசுவாசத்தினாலே இவர் என்ற உங்கள் பெயரை போட்டுக்கொண்டு எழுதுங்கள். நம்முடைய பெயர் அங்கே இடம்பெறுமா? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வருது? அநேகர் விசுவாசத்திலே துவங்கினார்கள், ஆனால் அநேகர் விசுவாசத்திலே முடிக்கவில்லை. ஆவியிலே அநேகர் துவங்கினார்கள், ஆனால் அநேகர் அதே ஆவிக்குள்ளாக முடிக்கவில்லை, மாம்சத்திலே முடிவடைந்து போனார். இன்றைக்கு கடைசி காலத்திலே வாழக்கூடிய நாம் எதிலே நாம் முடிவடைய போகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது குன்றி போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அப்படிப்பட்ட அந்த குழுவிலே நாம் வந்துவிடக்கூடாது. அவளை போல அங்கே விசுவாசத்தோடு அங்கே நம் வாழ்க்கையை, நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒருவராக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். ஆகவே இங்கு நாம் பார்ப்பது என்னவென்றால், விசுவாசமானது ஏனோக்கினுடைய வாழ்க்கையில் எப்படி துவங்கினது என்று சொல்லி நாம் பார்ப்போம். விசுவாசமானது முன்கூட்டியே நம்மை எச்சரிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். விசுவாசமானது நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாக செய்கிறது என்று நாம் பார்த்தோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக அங்கே விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று சொல்லி நாம் சொல்லியிருக்கோம்.
ஆகவே இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏனோக்கை போல நாம் நம்முடைய